வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு வழக்கறிஞர் படிப்பை நோக்கி போய் கொண்டிருந்த உங்க வாழ்க்கை அரசியல் நோக்கி திரும்புது எப்படி? மட்டும் முதல்ல ஆரம்பம். நான் வழக்கறிஞர் ஆகிறதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டேன். எப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோவில் தேர்தல் நிற்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் ஃபாதருக்கு, எங்கள் தந்தையாருக்கு காமராஜர் நெருக்கம். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த மாணவர் பருவத்தில் கல்லூரியில் சேர்ந்த காலத்தில் ஒரு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. எங்கள் வீட்டுக்கு தினமணி, சோவியத் நாடு, அது மாதிரி ஹிந்து, ஆங்கில ஹிந்து சென்னையிலேருந்து அனுப்பப்பட்டால் கோவில்பட்டிக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர 3 மணி ஆகும். அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மதுரை பதிப்பு, மதுரை தினமணி, அது மாதிரி திருநெல்வேலி ஒரே பதிப்பாக இருந்தது தினமலர், இந்த பத்திரிகையில் வரும். அதுபோக கலைமகள், அமுத சுரபி, ஆனந்த விகடன், இது மாதிரி பத்திரிக்கை, கல்கி, இது மாதிரி பத்திரிக்கைலாம், இது மாதிரி அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்னு இங்கேருந்து தமிழில் அனுப்புவாங்க. அதே மாதிரி சோவியத் நாடு, இப்படியெல்லாம் பத்திரிக்கைகள் படிக்க முடிஞ்ச சின்ன வயசுலேருந்து. அப்படியான ஒரு ஆர்வம் வந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சூழலில் காங்கிரஸ் சூழல், அங்கே சட்டமன்ற உறுப்பினராக எங்களுக்கு 3-4 தொகுதி மாறி, சங்கரங்கோவில், ஆலங்குளம், கோவில்பட்டின்னு 3 தடவை தொகுதியில் மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர்கள் எங்கள் வீட்டில் வந்து தான் பேசுவாங்க. பெரிய திறனை இருக்கும், பெரிய ஜம்காலம் போட்டு கிட்டத்தில் அந்த திறனையில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட அந்த 200 பேர் வரைக்கும் உட்காரலாம். அங்கே வசதியாக இருக்கும். பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு எங்கள் ஊருக்கு தான் வசதியாக இருந்தது. எனக்கு நினைவு வந்த நாள்லேயே எங்கள் ஊருக்கு மின் வசதி வந்துருச்சு, மின்சாரம். எங்கள் சுற்றுப்பட்டு கிராமங்கள், பல கிராமங்களுக்கு மின்சாரம் வந்து 60 தான் வந்தது. எனக்கு தெரிஞ்ச நினைவு 55லே வந்துருச்சு. நான் பார்த்து எனக்கு விழிப்பான நேரத்திலேயே மின்சாரத்தை பார்க்கக்கூடிய, டியூப்லைட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த வசதிகள்னால இந்த அரசியல்வாதிகள் என்று அன்றைக்கு இருந்த செல்லப்பாண்டியன், எங்கள் மாவட்ட செல்லப்பாண்டியன், அன்றைக்கு கடையனூர் மஜித் அமைச்சராக இருந்தார் அவர், தூத்துக்குடி APC வீரபாகு, அதே மாதிரி எங்களுடைய உறவினர் SR நாயுடுன்னு இருந்தார். அது மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராவண்ணாக்கினா கிருஷ்ணசாமி நாயுடுன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம், அதே மாதிரி ராஜபாளையம் அன்னமராஜா, ஸ்ரீரங்கராஜா, சங்கரங்கோவில் ஊர்காவலன், AR சுப்பையா மொழியார், அதே மாதிரி லூர்தம்மாள் சைமன் கன்னியாகுமரி அமைச்சராக இருந்தாங்க, மீனவ அமைச்சர். அதே மாதிரி ராஜாஜி குஞ்சிதபாதம் அன்னு ஒரு MLA இருந்தாங்க திருநெல்வேலியில். சோமயாஜில் பெரிய மூத்த தலைவர். இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அவங்கள பார்த்த ஞாபகம் இன்னி எனக்கு இருக்குது. சோமயாஜர் இன்றைக்கி திருநெல்வேலி கேட்டால் யாருக்கு தெரியாது. அவர் கையெழுத்து போட்டால் தான் இந்த தியாகி பென்ஷன், சுதந்திர போராட்ட பென்ஷன் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி திருநெல்வேலியில் போய் பார்த்தா சோமயாஜில் தெரியலை. சோமயாஜில் MLA. அவர் திருநெல்வேலி தொகுதிக்கு பக்கத்தில் போனால் வீட்டில் ஒரு தூக்கவாளியம்பாங்க அந்த காலத்தில், தயிர் சாதமும் துவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு தாம்பரம் விளையாட்டில் அங்கே எங்கெங்கே கால்வாயில் சரியில்லை, இங்கே லைட் எரியுதா அன்னு கிட்டத்தட்ட நாள் முழுவதும் சுற்றுவார். அவருக்கு டவுன் பஸ்ஸில் தான் போவார், சைக்கிள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் பார்த்த இடம். அதே மாதிரி பாரதி மண்டபம் அமைக்கிறதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப பாடுபட்டார். எட்டயபுரம் பாரதி மண்டபம். அது எட்டயபுரம் மகாராஜா அந்த இடம் கொடுத்தாலும் கூட அது கரிசல் காடு, மழை பெஞ்சால் அப்படியே உள்ளே போயிடும், சேருப்பு. அதெல்லாம் சீர்திருத்தி அந்த இடத்துல பாரதி மண்டபம் கட்டினாங்க. இதெல்லாம் அந்த காலத்து நினைவுகள். அதே போல் ஜெயபிரகாஷ் நாராயணன் கழுகுமலைக்கு சர்வோதய மாநாட்டுக்கு வந்தார். அப்போ அவங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடங்களில் நாங்களாம் கிராமத்து, எனக்கு வந்து பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஹைஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க. எனக்கு அது பிடிக்கலை. 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, அப்புறம் குளிக்கணும், செய்யணும். கிராமத்து வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்தப்போ நான் வந்துட்டேன். பிறகு ஆரம்ப பள்ளி எங்கள் ஊர் கிராமத்தில் குறிஞ்சாக்குளம் என்னுடைய கிராமம், திருநெல்வேலி மாவட்டம், அன்றைய மாவட்டம், சங்கரங்கோவில் தாலுகா. எங்களுடைய தொகுதி கோவில்பட்டி. இப்போ மாவட்டங்கள் வெவ்வேறு மாவட்டங்களாக பிரிந்து விட்டது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடின்னு பிரிஞ்சு விட்டு, இப்படியான அரசியல் ஒரு தொடர்புகள் இருந்தனால ஒரு ஆர்வம் வந்தது. ஜெயபிரகாஷ் நாராயண் கழுகுமலை மாநாட்டுக்கு வர்றார். என்னுடைய உறவினர் தான் சஞ்சாலக்குன்னு சர்வோதயாவில் ஒரு பதவி வச்சுருப்பாங்க. திருப்பூர், கழுகுமலை ஒரு 4-5 சென்டரில் இருந்து சர்வோதய கதர் பண்ணைகள் இருந்தது. அது ஒரு மாட்டு தாவணியுடைய இடம்.
அறுபடை வீடுகள் மாதிரி முருகன் மாதிரி கழுகுமலையும் ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவில். அங்கே தான் காவடி சேர்ந்த அண்ணாமலை ரெட்டியார் அந்த கோவிலுக்கு வந்து ஊத்துமலை மருதப்பனார் அவர் வந்து ஜமீன்தார். அவர் காவடி எடுத்துகிட்டு வராரு சங்கரங்கோவிலுக்கு பக்கத்தை தள்ளி வரும்போது கால்நடையாக வரும்போது அவருக்கான களைப்பு ஒரு மாதிரி ஆயாசப்படக்கூடாதுன்னு இந்த காவடி சிந்தை படிச்சுட்டு வர்றாரு சென்னிமலை அண்ணாமலை ரெட்டியார். அந்த இடத்துல சர்வோதயமாக நடந்த மாட்டுத்தாவணி இருந்தது. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணனை பார்த்த நினைவுண்டு. அவர் என்னை அனுப்பிச்ச ஃபோட்டோ எடுத்தார். அப்போ கருப்பு வெள்ளை ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ காமராஜர், ஜெயபிரகாஷ் நாராயணன், இந்திரா காந்தி, கவிஞர் கண்ணதாசனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். இந்த ஃபோட்டோலாம் பிரபாகரன் எங்களோட தங்கியிருந்தார், வேலுப்பிள்ளை பிரபாகரன். அப்போது பாண்டிபஜார் சம்பவம் நடந்தது. என் வீடு ரெய்டாச்சு. அப்போ அந்த வீடு நெடுமாறன் தங்கியிருந்த வீடு எனக்கு கொடுத்தார். அவர் பக்கத்தில் சுந்தரேஸ்வர் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டார். நான் சாலை தெருவில் மயிலாப்பூர்ல அந்த வீட்டில் இருந்த புகைப்படங்களாக அனுப்பிட்டாங்க ஜெயபிரகாஷ். அது பெரிய எனக்கு வாழ்க்கையில் இழப்பு. கவிஞர் கண்ணதாசன் என்னை நைனான்னு கூப்பிடுவார். திருப்பதி போனால் கூட போவேன். அதே மாதிரி இந்திரா காந்தியோட எடுத்தது, பெருந்தலைவருடைய காமராஜோட எடுத்தது, ஜெயபிரகாஷ் நாராயணன் கருப்பு வெள்ளை படம் தான். அப்போ அவ்வளவும் போயிடுச்சு. அதுக்குரிய வாழ்க்கையில் ஒரு இழப்பு மாதிரி நினைக்கிறேன். இப்படியாக ஒரு அரசியல் ஆர்வம் வரவும் காங்கிரஸ் ரெண்டாவது தானே பிரிஞ்சது உங்களுக்கு தெரியும். இதில் ஒன்று கவனிக்கணுங்க. இந்த இடத்துல ஒன்று நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். 67 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. 67 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. வலுவான கூட்டணி ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, சிபிஎம் உடைய தோழமை, அவங்களும் கூட்டணி, பி ராமமூர்த்தி தலைவர். அதே மாதிரி தமிழரசு கழகம், மாப்போசியின் தமிழரசு கழகம் வட மாவட்டங்கள் அதிகமாக இருந்தாங்க. காயிதேமில் இருந்தார் இல்லையா இஸ்மாயில் அவருடைய முஸ்லீம் லீக்கு. பிறகு உங்களுக்கு தெரியும் ஃபார்வர்ட் பிளாக், அன்னைக்கு வந்து மூக்கையா தேவர், முத்துராமலிங்க தேவர் இறந்துட்டார், பசுமன் தேவர். அதற்கு பிறகு பிஎஸ்பி, எஸ்எஸ்பி, ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய எஸ்எஸ்பி, லோகியாவுடைய பிஎஸ்பி, இவெல்லாம் சேர்ந்து தான் திமுக கூட்டணி. அதுபோக ஒரு உறுதிமொழி, 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி சென்னையிலும் கோவையிலும். அதே மாதிரி பக்தவச்சலும் அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர் காமராஜர் இறங்கின உடனே அப்போது ரேஷன் கடைகளில் அரிசி கிடைக்கல, பெரிய ஆவலாதி மக்கள் மத்தியில். அதுபோக அதுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதுமாதிரி மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எல்லாத்திலும் சுட்டு தெளிட்டாங்க இல்லையா, அது வேற அதிருப்தி காங்கிரஸ் மேலே. வலுவான கூட்டணி, இந்த அதிருப்தி நிற்கிறாங்க. இன்னொரு களத்தில் அப்போ காங்கிரஸ் பிளவுபடலை. இந்திரா காந்தி தலைமையிலையோ இங்கே நிஜலிங்கப்பா, அதுல்யா கோஷ், காமராஜர், எஸ்கே பாட்டீல் இவங்க தலைமையில் பிளவுபடலை. ஒரே காங்கிரஸ் காலமாட்டு சின்னந்தான் போட்டி போடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி 1 லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்கி தோக்குது. 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கின திமுக கூட்டணி, வலுவான கூட்டணி. இவ்வளோ அண்ணா இருந்தபோது இத்தனைக்கு எம்ஜிஆருக்கு வந்து பரங்கிமல்ல எம்ஆர் ராதா சுட்டு குண்டடிப்பட்டார். அது வேற போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க 67 அனுதாபம். இப்படித்தான் திமுக வந்தது. அது பிறகு உங்களுக்கு தெரியும் 71 1 லட்சம் ஓட்டு காங்கிரஸ் கூடுதல் வாங்கி தோக்குது. ஆமா, வாங்கி தோக்குதெல்லாம் யார் பேசுறாங்க இன்னைக்கு? அப்படிப்பட்ட தலைவர்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி. அந்த சோமயாஜிலெல்லாம் அவ்வளவு நெறியானால் இன்னைக்கு சோமயாஜில் திருநெல்வேலியில் ஒரு சிலை கிடையாது, அடையாளம் கிடையாது. கேவலங்க சொல்கிறேங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில்ங்க முதல் பிரீமியர், முதல் பிரதமர், அதாவது இப்போ முதலமைச்சர்னு சொல்கிறோம், ஓமந்தூர் ரெட்டியார், ராமசாமி ரெட்டியார், அவர் தாங்க முதல் பிரீமியர். அவர் சர்தார் பட்டேலோடு சேர்ந்து தெலுங்கானாவை சேர்க்கறதுக்கு, நம்மோடு சேர்க்கறதுக்கு அவ்வளவு உதவியாக இருந்தவர். ஜவஹர்லால் நேரு அது கூடாதுங்கிறார். அவர்கிட்ட அசால்ட்டாக ஓமந்தூரார் சொல்கிறாரு, இந்த பாருங்க ஜவஹர், உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை பார்க்குறோம், நானும் படேலும் பார்க்குறோம், இந்தியாவுக்கு நல்லது செய்கிறோம், நீங்கள் எதுக்கு குறுக்கால வரீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டாலியன், தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி பட்டாலியன் சர்தார் படேல் போய் ஹைதராபாத் சேர்த்தாங்க. நிஜாம் பாகிஸ்தானோட சேர்க்கணும்னு நினச்சார். அவருடைய படமேங்க சட்டமன்றத்தில் எப்போ வச்சாங்க தெரியுமா? எடப்பாடி முதலமைச்சரை போன பீரியடில் இருந்தாங்களா, அப்போ வச்சாங்க. அவர் நேர்மையின் சின்னம், நேர்மையின் அடையாளம். அவரை வந்து எலிசபெத் ராணியை இதுக்கு கூப்பிட்றாங்க,
அவர் சென்னைக்கு வராங்க அந்த ராணி, அதை வரவேற்க கூப்பிட்றாங்க. இவர் கசங்கின ஜிப்பாவும் வேட்டியோடு போகிறாரு. அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, ஐயா வேறு சட்டக்கிட்ட இந்த பாரியா, நான் விவசாயி, ஆனால் பணக்காரர், திண்டிவனத்தில் பணக்காரர், பெரிய பணக்காரர், நான் இப்படி தான் வருவேன், என்னை ஏற்றுக்கலைன்னா நான் வரல, நீங்கள் போய் வரவேற்றுட்டு வாங்க அப்படி சொன்னவர். அவரை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார விடாமல் காங்கிரஸில் பண்ணாங்க. போங்கடா அவங்க பதவின்னு சொல்லிட்டு அவரே அப்போ கூவம் கோஸ் அவர் தங்கியிருந்தது முதலமைச்சர் வீடு. இப்போ நம்ம இருக்க ஓமந்தூரார் கட்டடம், அங்கே தான் அவர் வீடு. உடனே வராரு, ராஜினாமா பண்ணார், உதவியாளரோடு கூக்கல. நம்ம அப்போ அண்ணா சிலை கிடையாது, அண்ணா சிலை கிடையாது. அப்போ தர்பார் ஹோட்டலும் உறுப்பி கிருஷ்ணா பவன்லாம் அந்த இடத்துல இருக்கும். நேராக அந்த டாக்ஸி ஸ்டாண்ட் அங்கே தான் இருந்தது. நேராக கூப்பிட்றாரு, என்ன முதலமைச்சரே நடந்து வராரு என்னன்னு கேட்குறாங்க. டாக்ஸி வேணும்ப்பா, நான் வடலூருக்கு போகிறேன் வாங்க அன்னு கூப்பிட்டு போயிட்டு தன்னுடைய புஸ்தகங்கள் ஹோல்டாலு தன்னுடைய சட்டை ஜிப்பா கிப்பா எடுத்துகிட்டு வடலூர் போனவர் தான். தன்னுடைய சொத்துக்களை வள்ளலார் கல்வி வச்சுட்டு அங்கேயே இருந்தார். குமாரசாமி ராஜா 2வது முதலமைச்சர், எங்கள் ஒரு குடும்பத்து நண்பர் ராஜபாளையத்துக்கார், அவர் 2வது முதலமைச்சர். அவர் படமே நீ சட்டமன்றத்தில் இல்லைங்க. இதுதாங்க இந்த ஆட்சி இங்கே இருந்தவங்க. இது யாரோ படங்கள் வைக்கிறாங்க. அதே குமாரசாமி ராஜா சொத்துக்களை ராஜபாளையத்தில், இவருக்கு பக்கத்து ஊர் தான், மதுரை பக்கம், அவ்வளோ சொத்துக்களை நாட்டுக்கு கொடுத்தார். அவர் ஒரிசா கவர்னராக இருந்தார். அவரே தோக்கடிச்சாங்க சிறுலுத்தூர் தொகுதியில், புண்ணியவான அவரே ஜெயிக்கக்கூடாமல் தோக்கடிச்சாங்க காங்கிரஸில். அதெல்லாம் ஒரு காட்சி பிள்ளைகள், பெரிய பிள்ளை. பிறகு அவர் படமே இன்னி வைக்கல. இப்படி தான் நாடு இருக்கின்றது. இந்த நாட்டில் நம்ம என்ன பேச முடியும்? இந்த நாட்டில் என்ன எல்லா இடத்திலும் வியாபார அரசியல், பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ்ன்னு தலையெடுத்துட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கும்? இருக்காது இல்லை. அப்புறம் எப்படி நம்ம நேர்மை, மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்க ஆங்கிலத்தில், அது நடக்கிறதுக்கு என்ன நமக்கான சூழல் இருக்குது? இன்றைக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எம்எல்ஏ ஆகிற ஆட்கள் இல்லை எம்பி ஆகிறவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து என்னடா நம்ம அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் அண்ணா அவங்க தொழில் தான் பார்க்குறாங்க ஒழிய நாட்டு வேலைகளாராக பார்த்தது உண்டா? டிடி கிருஷ்ணமாச்சாரி பெரிய தொழிலதிபர் தான், ஆனால் அரசியல் வேற தொழில் வேறன்னு இருந்தார். அப்படி காலங்கள் மாறி போச்சுங்க. இது ஒன்றும் திருத்தவும் முடியாது. வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், இந்த பாருங்க மது பாட்டிலும் அந்த மணல் கொள்ளையில் அவ்வளவு பண்ணுறாங்க. அந்த மணல் கொள்ளையும் மது பாட்டில் காசு தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இடைத்தேர்தல்னால் 1000 ரூபா, பொது தேர்தல்னா 500 ரூபா. அந்த 500 ரூபா சரியாக போகுமா? 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சரியாக போகுமா? 500 ரூபா அன்றைக்கே சரியாக போகும். இதுதாங்க நாடு. இந்த நாட்டை என்ன சொல்கிறது? இந்த அரசியல் நீங்கள் எப்படி வந்தீங்க? இப்படியான வந்தபோது நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். அப்புறம் மாணவர் காங்கிரஸில் இருந்தேங்க. அந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்போ வந்தோம்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞருக்கே நான் தலைவராக ஏற்றுக்கிட்டவன் தான், தப்பாக சொல்லலை. அவர் டாக்டர் பட்டம் வாங்கினார் இல்லையா, உதயகுமார் அடித்து கொண்டாங்க. அதே மாதிரி எங்கள் காலேஜில் அங்கே பாளையங்கோட்டையில் லூர்தநாதனை தாம்பரவர்ணி ஆற்றில் அடித்து கொண்டாங்க. அதே லூர்தநாதன் பிகாம் ஸ்டூடெண்ட்டு, நல்லா கிட்டார் வாசிப்பார், சேலத்துக்காரர். ஏன்னா ப்ரொஃபஸர் ஏ சீனிவாசன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர் சிறுவில்லிபுத்தூர் சொந்த ஊர், சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி. அவரை பாளையங்கோட்டை மேடை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க. நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறோம், வகுப்புகளுக்கு செல்லவில்லை. பிறகு ஒரு கட்டத்தில் எங்கள் மேலே போலீஸ்காரங்க அத்துமிடுறாங்க. அப்போ சண்முக சிகாமணி ஐ திங்க் ஸோ, அவர் தான் கலெக்டர். அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். மனு கொடுக்க போகும்போது பெரிய ஸ்டூடெண்ட்டுடைய கூட்டம், பெருவாரியான கூட்டம். அப்போ லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணும்போது லூர்தநாதெல்லாம் நாங்கள் பெருசாக அவள் எங்களை மாதிரிலாம் தெரியலை, பாவம் அப்பாவிமானவன் அவரை அடித்து தீரத்தில் நாங்கள். அது ஒன்று. அதே காலகட்டத்தில் சென்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சியில் கிளைவாஸ்டல் இன்சிடெண்ட் போட்டு ரேன்சாக் பண்ணிட்டாங்க. அன்பில் ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு. அப்படி தான் அந்த கட்டத்தில் நாங்கள் அரசியலுக்கு வந்தவங்க. அதுதான் எங்களோட பீனி. இப்போ காமராஜரை பார்த்தவங்க இன்றைக்கி சரியாக சொன்னால், ஒன்று நெடுமாறன் இருக்கார், எஸ்ஆர் பாலசுப்ரமணியன்னு இப்போ எம்பி ஆகி மத்திய மந்திரியாக மூப்பனார் அணியில் இருந்தார், பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறாரு. இப்போ அது பற்றி இப்படியாவது ஒரு
பழக்கருப்பையா இருக்கார், தமிழறிவு மணின்னு இருக்கார், நான் இருக்கேன், அவர் யார் திருச்சி வேலுசாமி கூட அவர் தெரியும். இப்படி பார்த்தா ஒரு 10-20 பேர் தான் இருப்போம். காமராஜரை பார்த்த ஆட்கள் வேறு யாருக்கு இந்த திருச்சி சிவா இன்னைக்கு போய் பிரச்சனை பண்ணுற இந்த திருச்சி சிவாப்பா EVR காலேஜில் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தாப்புலங்க. இந்த காமராஜருக்கு சிவாவுக்கு என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரி படிச்சுட்டாங்க. ஆனால் எமர்ஜென்சியில் அந்த ஆளை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது உண்மையே சொல்லணும், எமர்ஜென்சியில் உள்ள போட்டாங்க. அவர் காமராஜர் சம்மந்தம் இல்லை, அவர் தெரியாமல் ஒன்றும் பேசக்கூடாது இல்லையா. அது மாதிரி கலைஞருக்கும் காமராஜருக்கும் ஒரு இது இருந்தது, ஒரு பழக்கம், ஒரு நெருக்கம் எல்லாம் இருந்தது. அவங்க அம்மா இறந்த துக்கத்துக்கு காமராஜர் வீட்டுக்கு வந்தார். அதே மாதிரி அவங்க வீட்டு திருமணங்களுக்கு கலைஞர் வீட்டு திருமணங்களுக்கு வந்தது உண்டு. இப்படியான ஒரு நெருக்கம் இல்லையா. இவங்க சொன்னாப்புல அந்த ஏசியே கலைஞர் தான் போட்டு தந்தார், கையை பிடிச்சி தந்தார் அப்படின்னு சொல்ல தப்பு. அன்னைக்கு காலையில் என்ன நடந்ததுன்னா, முதல்ல எங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களை காமராஜர் பார்க்குறாரு, நாங்கள் பார்த்தோம். இறந்த அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு அது கிடைச்ச பெரிய பாக்கியம். பிறகு என்னாச்சுன்னா மத்தியானம் அதுக்கு நாங்களாம் வந்துட்டோம்ல, எங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டு போய் தூங்க போகிறாரு. அப்போவுமே அவருக்கு அசதியும் ஆயாசமும் வேர்வை கொட்டுது. வைரவா ஏசி போடுப்பா, வைரவனுங்கிற எங்கள் ஊர் கோவில்பட்டி சமயக்காரர், எனக்கு ரொம்ப நல்லா இருப்பார், அவர் தான் கோவில்பட்டிக்காரர். ஏசி போட்டு படுக்க போயிட்டார். திரும்ப அவரால் முடியலை, பெல் அடிக்கிறாரு. வைரவன் போகிறாப்புல, கீழே படுக்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அடிக்காரு, ஓடுறாப்புல. என்னையா டாக்டர் சபரிராஜனை கூப்பிடுங்க, என் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப முடியலைன்னாரு. சபரிராஜன் எனக்கு ஃபோன் பண்ணால் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, இதுதான். அவர் ஃபோன் பண்ணால் அவர் கிடைக்கல. பிறகு வேறு ஒரு டாக்டர், நல்ல பேர் மறந்து போச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணாங்க. வாரன் வர்றதுக்குள்ளே சபரிராஜன் தகவல் தெரிஞ்சு அவரே வந்துட்டார். அவர் வந்து நாடியை பிடிச்சி பார்க்குறாரு, டெதாஸை வச்சு பார்க்குறாரு. வெளியே வந்து தலைவர் போயிட்டார், பெரியவர் போயிட்டார். இதுதான் அன்றைக்கி நடந்த கதை. ஆனால் அன்றைக்கி நடந்த கதை அன்றைக்கி அங்கே ராஜாஜி காலில் வந்து அவருடைய பூத உடலை வைக்கிறதுக்கு கலைஞர் உத்தரவுலாம் போட்டது உண்டு, அது மறுக்கக்கூடாது. அங்கே தான் வச்சுருந்தாங்க. பிறகு என்னத்தை எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த இடம் பாடும்போது கடைசியில் இவங்களுக்கு கிண்டி தான் ஒதுக்குனாங்க. பிறகு அன்றைக்கி பொதுச் செயலாளராக இருந்த நெடுமாறன், திண்டுவன ராமூர்த்தி, தண்டாயுதபாணி, ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து போய் இடத்த பார்க்க வராங்க. கலைஞர் சொன்ன இடத்த பார்க்குறாங்க. முதலமைச்சரில் பார்த்து காடாக இருக்குது. காடாக இருந்த உடனே திருத்தி அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுறாங்க. அன்றைக்கி பெரும் மழை. அப்போது நான் உங்களுக்கு நல்லா தெரியும், பேட்டாவில் சாண்டெக்ஸ்னு ஒரு செருப்பு போட்டு இந்த பழுப்பு க்ரீம் கலரில் போடுவாங்க, அது போட்டுட்ருப்போம். அப்போ ஹவாய் செருப்பு வேறு, இது வேறு. அப்போ போகும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சு உள்ளே போயிடும். அந்த அளவு கரிசக்காட்டில் எப்படி இது போதோ அது மாதிரி போயிடும். அப்போ மழை பெய்யும்போது இந்திரா காந்தி உடனே அங்கேருந்து புறப்பட்டு வராங்க. இந்திரா காந்தி சொல்கிறாங்க, ராஜ்பவன்லேருந்து அந்த தகனம் பண்ணுற இடத்து வரைக்கும் நடந்து வரேன், அந்த ஊர்தியோட அலங்கார ஊர்தியோட. இல்லைம்மா மழை பெய்யுது, சரியாக வராது, இல்லை கொடையை பிடிச்சி இல்லை நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துடுறாங்க. அப்படி தான் அந்த அடக்குங்கள்லாம் நடந்தது. பெரிய லைட்டு போட்டு மழை, பெரும் மழை அன்றைக்கி. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் தெரியாமல் கையை பிடிச்சிட்டு காமராஜர் கலைஞர்கிட்ட சொன்னார்ன்னு சொன்னது தப்பு. ஆனால் ஒன்று அதில் கவனிக்கிறேங்க, நான் வந்து ஃபேராக இருக்கணும். அந்த நேரத்தில் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாம் இங்கே வந்து தங்கினாங்க, கைதி இல்லை. 76 ஆட்சி கலைக்கிற வரைக்கும் இங்கே மீசா கைதிகள் யாரும் இல்லை. காமராஜரை ட்ரெயினுக்கு போகும்போதே அரெஸ்ட் பண்ணிடாப்புலேருந்து நீங்கள் போகாதங்க, திருப்பதி போகாதுன்னு சொல்ல, அதில் உண்மை கிடையாது. காமராஜர் அரஸ்ட் பட்டியலே இல்லை. பெரும்பாலான சீனியர் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் அரஸ்ட் பட்டியலே இல்லை. அன்னைக்கு அரஸ்ட் பட்டியல் இருந்து யார்? பாரதிய ஜனதா கட்சி, சிபிஎம், அதான் ஜனசங் தான், ஜனசங் அதான் இன்னைக்கு பாரதிய ஜனசங், சிபிஎம், ஆனந்த மார்க், ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி இந்து முன்னணி, நக்சலைட்டுகள், அதே மாதிரி உங்கள் சோசியலிஸ்ட்டுகள்னு சொல்லப்பட்ட அன்றைய சோசியலிஸ்ட்டுகள், அதாவது மது தண்டவடே அதெல்லாம் இருந்தாங்க இல்லையா. ஆமாம், பிலுமொடி சுதந்திரா கட்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ராஜ்மாதா ஜெயப்பூர் அவங்க அதாங்க இந்த கட்சிகளை சார்ந்த இண்டிவிஜுவலை சொல்லிட்டா என் பேர் சொல்ல ஒரு குற்றம் வந்துடும். நீங்கள் அதை பல குற்றங்கள் வந்துடும். பேர் சொல்லியாட்டா ஏதாவது ஒரு பேர் மறந்துடுவோம், என் பேர் துக்ளக்கு நீங்கள் சொல்லலையேன்னு பெரிய ஆவலாதி ஆயிரும்.
இந்த கட்சிகளை சார்ந்த முக்கியஸ்தர் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்டது எப்போ? 76 ஜனவரி 31 அன்றைக்கி நைட்டே எல்லாரையும் கைது பண்ணாங்க. இதுதான் அன்னைக்கு எமர்ஜென்சியில் நடந்தது. காமராஜர் ஒரு காலம் கைதிக்கு இல்லை, பட்டியல் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அப்படி காமராஜர் பட்டியல் இருந்திருந்தால் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் அரியாங்குப்பம் இடைத்தேர்தல் நடக்கின்றது, கோவையில் இடைத்தேர்தல், அதில் அரங்கநாயகன் ஜெயிக்கிறார். அந்த கோவை இடைத்தேர்தலுக்கு பொறுப்பாளர் பல நெடுமாறன், அரியாங்குப்பம் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டாங்க. கோவையில் ஒரு லட்சுமணன் யாரோ நினைக்கிறேன், என் நினைவு யார் போட்டாங்க. அங்கே 2 இடங்களையும் இங்கே ஜெயிச்சிட்டாங்க, எங்கே பாண்டியில், இதில் தோத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது காமராஜரும் இந்திரா காந்தி ஒரே மேடையை ஷேர் பண்ண மாட்டாங்க, ஒரே மேடையை உட்காந்து பேசுனாங்க. பாண்டிச்சேரியில் சிவாஜி கணேசனும் போய் பேசுகிறார், நெடுமாறன் சொல்லி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் உண்டு. இப்படியான பழைய செய்திகள், பல செய்திகள் நாங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.